என் அருமையான உறவுகளே, இந்த பதிவுடைய நோக்கம் என்னென்னா, இல்லத்திலே நல்ல விஷயங்கள் நடக்க ஒரு சிறப்பான வழிபாடை பற்றி பேசப்போகிறேன். அவசியமாக இந்த வழிபாடை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆடி மாதம் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சிறப்பான மாதம். ஆடி மாதம்னா கடக மாதம் அப்படின்னு தமிழில் பேர், கற்கடக மாதம் அப்படின்னு. சூரிய பகவான் கடகராசியிலே வீற்றிருப்பார். ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளே போவார். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் போகிறார். இது யாரோடைய வீடுனா சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரனுடைய வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மன ரீதியாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப டவுன் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஆடி தள்ளுபடி அப்படின்வாங்க. ஏன் அந்த மாதத்தில் தள்ளுபடி வச்சாங்க? பொதுவாக வியாபாரங்கள் ஆடி மாதத்தில் இருக்காது. பொதுவாக வியாபாரங்கள் இருக்காதுன்னு போது எல்லா துறையில் உள்ளவங்களுக்கும் ஆடி மாதத்தில் நீங்கள் மாத சம்பளமே வாங்கினாலும் காலேஜுக்கு பணம் கட்டியிருப்பீங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, பள்ளிக்கூட செலவுகள் அதிகமாக இருக்கும், கல்லூரி செலவுகள் அதிகமாக இருக்கும். சில பேர் வாடகை வீட்டுக்கு ஆனி மாதம் வாடகை வீடு இல்லை ஆவணி கல்யாணத்திற்காக பண முடக்கங்கள், இந்த பக்கம் அந்த பக்கமும் நம்மளை போட்டு நெருக்கி எடுத்து பணம் முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ தான் இந்த ஆடி மாதம் வரும். பெரும்பகுதி பட்ஜெட்டு ஆடி மாதத்தில் நிறைய பேர் சிரமப்படுவாங்க. இதில் சில பேர் இந்த தள்ளுபடின்னு போட்டு அவங்க அந்த வியாபாரத்தை பெருக்குவாங்க. இந்த வியாபாரத்தை பெருக்கிறது நமக்கு மனசில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது. அப்போ அந்த ஆடி மாதம்னாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பயம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஆன்மீக நாட்டங்களை ஆடியிலே கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு பொதுவான காரணம் இருக்குது. 2 காரணம். ஒன்று, சீதோஷ நிலை. சீதோஷ நிலையில் அது ஆடி காத்து அம்மியும் நகரும்னு பழைய பழமொழி இருக்குது. தென்மேற்கு பருவமழை துவங்கி நடக்கும். அப்போ அந்த மழையோடைய காற்றோடைய வேகத்தில் இந்த மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய அனல் காற்றுகள்லாம், கடலோர மாவட்டங்களில் அனல் காற்றுகள் அதிகமாக வீசும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண் நோய்கள் ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆடி மாதத்தில் ஏற்படும். அதனால தான் நிறைய இடங்களில் மஞ்சள், டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் திருவிழா சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் திருவிழா, காப்பு கட்டி திருவிழாலாம் நடக்கும். கோவில் திருவிழாக்கள் மஞ்சள் ஆடைகள்லாம் உடுத்திக்கிறதுலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதத்தில். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து நம்மளோட நலனுக்காக செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ ஆடி மாதம் சீதோஷ நிலைகள் மாறும். எல்லாருக்கும் வயிற்று வலி வர்றது, கண்ணு வலி வர்றது. அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலலாம் போகும்போது காற்று ரொம்ப அடிக்கும். அது சில பேருக்கு காற்றே ஒத்துக்காது, பெயின், உடல் பெயின் ஏற்படும். உடனே இதுக்கெல்லாம் உடனே மந்திரிச்சிட்டாங்க, அப்படி மந்திரிக்கணுமா, அதை பண்ணுமான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் இயற்கையுடைய யதார்த்தம், புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது நம்ம மனசில் ஒரு அமாவாசை கவ்வும். நம்ம மனசு ஒரு இருட்டாகும். நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்காது. ஆடி மாதத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைகிறாங்க. சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வராரு இல்லையா? அப்போ நம்ம மனசு ஒரு இருட்டாகும், கும்மு இருட்டாயிடும். அதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா, இந்த யாராவது நமக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா ஆசை வந்துடும். ஆமாம், ஷேர் மார்க்கெட் பயங்கர டவுன் ஆகும் இந்த மாதத்தில். ஷேர்லலாம் பார்த்து பணம் போடுங்க. இந்த நிறையா யாராவது உங்களுக்கு டபுள் ஆக்குறேன் ட்ரிபிள் ஆக்குறேன்னா அதிலலாம் ஏமாந்துடாதீங்க. ஆடி மாதம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படும். அப்போ நம்ம பணத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு நம்ம மனசே தேட ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறது கூட வாய்ப்பு ஏற்படும். அதெல்லாம் பார்த்துருக்கணும். இது உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம கவனமாக இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா நம்ம உடம்பு நம்ம மனசு சொல்கிறத கேட்காது, நம்ம புத்தி சொல்கிறத கேட்காது. அதுக்கு தான் முன்னோர்கள் திருவிழாக்கள் வச்சாங்க. ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொண்டு போனாங்க. சைவ சாப்பாடு சாப்பிட வைப்பாங்க, அசைவத்தை குறைச்சிருவாங்க. இதெல்லாம் காரணம் இல்லாமல் முன்னோர்கள் எதுவுமே செய்யலை. அப்படி இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 வெள்ளி வருகிறது. ஒரு குடும்பம் ரொம்ப சிரமப்படுதுன்னா என்ன காரணம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பம் சிரமப்படுது, அதில் சில ராசிக்காரர்கள் ரொம்ப டவுன் ஆகுவாங்க. வாழ்க்கையில் சில குடும்பத்துக்கும் சில ராசிக்கும் டவுன் இருக்குது.
ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இதை இந்த 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 பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு, யாரையும் நோக்கடிக்கிற பதிவுலாம் கிடையாது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா பெண்களை தெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டும். தன்னுடைய கூட பிறந்தவர்கள், அக்கா தங்க, இவர்களுக்கு நாம் நல்லது செய்யணும். நம்ம குடும்பத்தில் கஷ்டம்னு ஒன்று வந்ததுன்னா எதனால் வருதுன்னா, அப்பா அம்மாவுக்கு சோறு சரியாக போடலைனாலும், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்கலைனாலும் கஷ்டம் வரும். அக்கா தங்கச்சிக்கு சீர் செய்யலைனாலும் கஷ்டம் வரும். பெத்த பிள்ளைகளை பரிதவிக்க விட்டாலும் கஷ்டம் வரும். ஸோ 3 வெரைட்டி தான், வேறு ஒன்றும் வெரைட்டிஸ்லாம் கிடையாது. இந்த 3க்குள்ளே தான் கஷ்டம் இருக்குது. இது 3 தாண்டி ஒரு கஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மாமனால் கஷ்டம் சொல்லலை யாருமே, மச்சானால் கஷ்டம் சொல்லலை, கொழுந்தியாவால் கஷ்டம் வரல, மச்சினியால் கஷ்டம் வரல. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கஷ்டம் கூட வரல. அக்கா தங்கச்சியே நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தணும், பெத்த பிள்ளைங்களை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு மாதம் ஒன்று ஒன்று இருக்குது. அப்பா அம்மாவை எந்த மாதத்தில் திருப்திப்படுத்தணுங்கிறத நான் பிறகு பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் யாரங்க திருப்திப்படுத்தணும்னா கூட பிறந்த சகோதரிகள் தான். அக்கா தங்கச்சி, உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா ஃபஸ்ட்டு எடுத்துங்க. சார் எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை சார். சார் உங்கள் அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? அத்தைமார்கள் இல்லையா? சரி, உங்களுக்கு பங்காளிகள் அக்கா தங்கச்சி இருக்காங்களா பாருங்கள். உங்களுக்கு சார் எனக்கே இருக்காங்க, நான் என்ன பண்ணணுப்பா அப்படின்னா 5 வெள்ளிக்கிழமை வரும். இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதம் 5 வெள்ளிக்கிழமை வருது. 5 ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் அக்கா தங்கச்சியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காட்டன் சாரி, மஞ்சள் கலர் பச்சை கலர் 2 கலரில் தான் எடுக்கலாம், இல்லைன்னா ரெட் கலரில் எடுக்கலாம், ரெட் ரோஸ் கலர். அதில் ஆனால் பச்சை மஞ்சள் கலந்துருக்கணும். இந்த 3 கலரும் அவங்களுக்கு ஏதாவது மிக்சிங்கில் தான் இருக்கணும். பச்சை மஞ்சள் சந்தனம் கூட எடுத்துக்கலாம், ரெட் ரோஸ் கலர் ரெட் கலர் எடுத்துக்கலாம். இந்த கலரில் ஒரு வஸ்திரம் வச்சு அக்கா தங்கச்சிக்கு வச்சு கொடுத்து, வளையல், கண்ணாடி வளையல், மருதாணி, இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அவசியம் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் ஏதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை சுவாமி, எனக்கு ரொம்ப தரித்திரியமாக இருக்குது, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கலை, என் குடும்பத்தில் ஒரு வம்சம் விருத்தி ஆகலை, ஏதோ ஒன்று இருக்கும், XYZ ப்ராப்ளம். இது இந்த சகோதரிகள் சந்தோஷப்பட்டாங்கன்னா இது நடந்துருமா? புரியுதுங்களா? அதனால அக்கா தங்கச்சிக்கு இதை செய்யணும். அவங்களுக்கு சீர் கொடுக்கறதுன்னு பேர். அவங்கள கூப்பிட்டு கொடுக்கறது நல்லது. அதை அழைப்பு கொடுக்கணும், முறையாக அழைப்பு கொடுக்கணும். சில பேர் நேராகவே கொடுக்கலாம், அழைப்பு கொடுத்துட்டு திருப்பி அழைச்சின்னு வரலாம். கொண்டு போய் அழைச்சின்னு வந்து திருப்பி அழைச்சின்னு வரதுக்கு செலவு பண்ணுங்க. ஆமாம், சும்மா கடமைக்கு எதையும் செய்யாதீங்க. அதனால் அக்கா தங்கச்சிகளுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. ஆடி மாதத்தில் அதுவும் 5 வெள்ளி இருக்குது, பஞ்சபூதங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் 5 வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையை கம்பல்சரி இந்த மாதத்தில் செய்யுங்க. இதனால் உங்களுக்கு இது ஒரு சுமங்கலி பூஜை செய்கிற பலன். ஒரு அக்கா தங்கச்சிக்கு கூப்பிட்டு, நீங்கள் 5 அக்கா இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறது, 5 கூப்பிடு, 5 அக்காவும் கூப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு அக்கா இருக்கிறவங்க பரவாயில்ல, ஒரு தங்கச்சி இருக்கிறவங்க பரவாயில்ல, 5 பேர் இருந்தால் 5 பேரையும் கூப்பிடும், செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தில் ஒரு விமோச்சனம் ஏற்படும். அவங்க நல்லாரு தம்பி நல்லாரு தம்பி அப்படின்னாங்கன்னா முடிஞ்சிச்சு, நமக்கு சந்தோஷமாக இருக்கும். 1000 திட்டி இருக்கும் அக்கா போகும்போது. இந்த ஒரு படம் பார்த்தீங்களா, கார்த்திக் படம், 5 அக்கா என்னமோ இருக்கும், 4 அக்காவா, ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அது நல்லா எடுத்திருப்பார் டைரக்டர். அது மாதிரி தான் எல்லாம் படத்தில் உள்ள மாதிரி தான் வீட்டில் நடக்கிறது தான். எல்லாம் இப்போ ரத்த பாசங்கள் அப்பப்போ சண்டை வர்றது தான். வாயை விட்டுடுங்க. அந்த வார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு படிக்கும், அது எங்கே படிக்குது நமக்கு தெரியாது. சரி, வாயை விடவே இல்லை, அப்படிப்பட்ட அக்காக்களும் இருக்காங்க. இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அப்படி கூப்பிட்டு நம்ம செய்ய வேண்டியது கடமை. இப்படிலாம் இதை செஞ்சுக்கணும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளியில் சகோதரிகளுக்கு வீட்டில் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அவங்களுக்கு சாப்பாடு, மகமாயின்னு பேர்,
அந்த சீத்தலாதேவியே வீட்டுக்கு வர மாதிரி, மகமாயி வர மாதிரி. வீட்டு மகமாயிங்கிறது அந்த வீட்டு சுமங்கலி பொண்ணு தான். அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்ல, உங்கள் அப்பாவுக்கு உயிர் அந்த பொண்ணாக தான் இருக்கும். 5 பொண்ணு பொம்பளை 10 ஆம்பளை பிள்ளை பெற்றிருந்தாலும் ஒத்த பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தாருன்னா ஒத்த பொம்பளை பிள்ளை மாதிரி தான் அந்த மனுஷனுக்கு உசுறு இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஒரு பெத்த அப்பாவோட உசுறு பொம்பளை பிள்ளை மேலே தான். அப்போ அந்த பொம்பளை பிள்ளைக்கு நாம் நல்லது பண்ணணும், இவ்வளோ தான். அப்போ தான் ஆம்பளை பிள்ளைகளோட வம்சம் விருத்தி ஆகுதுங்கிறான். இதை நாம் இந்த மாதத்தில் கடைப்பிடிங்க. இதுதான் ஆடி வெள்ளியோட ரகசியம். செய்யலாமா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருங்க, குடும்பம் ஒத்துமையாக இருப்போம். சின்ன பின்னமாக போகுது குடும்பங்கள்லாம். உலகம் நல்லா இல்லை, எல்லாம் மனசில் ரொம்ப கெட்ட எண்ணங்களும் காழ்ப்புணர்ச்சிகள் அதிகமாகிடுச்சு. வாழக்கூடிய காலம் ரொம்ப குறைவாக இருக்குது. காலையில் பொழுது முடிஞ்சால் எத்தனை பேர் இருப்போம்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். அதனால் எல்லாத்தையும் யார் மேலேயோ ஒரு குத்தத்தை சுமத்தாமல், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, காலம் சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு சொல்லாமல் நாம் நல்லா இருக்கிறதுக்கு நாமளே முயற்சியை எடுப்போம். இது முதல் முயற்சி வெற்றி அடையட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.